வணக்கம் நண்பர்களே. சிரமமில்லாமல் தங்கம் கிடைக்குமா? தங்கம் வேணும்னா நிச்சயம் கிடைக்கும்னு அகத்தியர் ஐயா தமது அகத்தியர் பரிபூரணம் 1200ல எளிதான வழியாக இதை சொல்லித் தருகிறார். சித்தர்கள் பல பேர்கள் இப்படி தங்கம் செய்யற கலைய அப்படி இப்படின்னு சூசகமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? ஒருவேளை தங்கத்தோட விலையெல்லாம் இப்படி கண்ணா பின்னான்னு தாறுமாறா போகும்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ? தங்கத்தை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு நமக்குத்தானே தெரியும். தங்கத்தை எப்படி ஆபரணமா செஞ்சு உடம்புல எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் மாட்டிக்கிறதுன்னு, அதனால எவ்வளவு கௌரவம் கிடைக்குதுன்னு, என்ன நன்மைகள் இருக்குதுன்னு நமக்குத்தானே தெரியும். முற்றும் துறந்தவர்களான சித்தர்களுக்கு தங்கம் எதுக்கு? அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தானே கேட்க வர்றீங்க. நம்மளை பத்தி அவங்களுக்கெல்லாம் தெரியாதா என்ன? என்னெல்லாம் நல்லதையும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மருந்து பக்குவங்களையும் அமைதியா இருக்கிறதுக்கு யோகத்தை எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாலும், தங்கம் எப்படி செய்யறதுன்னு சொன்னாத்தானே சித்தர்னு இந்த மக்கள் நம்புவாங்கன்னு சித்தங்கற்ற சித்தர்களுக்கு தெரியாதா என்ன? சித்தர்களுக்கும் சித்தனுக்கும் அலங்காரமும் அகங்காரமும் இருக்காது. சும்மா எடுத்ததுக்கெல்லாம் சிவம்னும் சித்தன்னும் வேஷம் போடுறவங்களுக்கு தான் இந்த சத்தமும் சண்டையும் சச்சரவும் உடம்பெல்லாம் மாட்டிக்கிறதுக்கு தங்கமும் அங்கிகளும் தேவைப்படுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட பக்குவத்தால தங்கத்தை வர வச்சாலும், தங்கத்தை வச்சு உண்மையான சித்தர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதாலேயே எந்த தங்கமும் அவங்களுக்கு தேவையில்லைன்னு மற்றவங்களுக்கு பக்குவத்தை எல்லாம் பாடலாக சொல்லி தந்திருக்காங்களோன்னு கூட நினைக்க தோணும். கொஞ்சம் பேர் நகைய கையிலையும் கழுத்துலையும் மற்ற இடங்கள்லையும் கூட கனமா போட்டுக்கிட்டு வர்றத பார்த்தா இவங்க கிட்ட தங்கம் வச்சுக்கிறதுக்கு அலமாரி இல்லையோன்னு கூட நினைக்க தோணும். என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட எதுக்குயா இப்படி இவங்க நகைய உடம்பு முழுக்க கஷ்டப்பட்டு போட்டுட்டு வர்றாங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவரோட இஷ்டம் அவருக்கு இருக்குது, போட்டுக்கிறாங்கன்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவர் அப்படி சொல்லல. என்ன சொல்லி இருப்பார்னு அப்புறமா சொல்றேன். முதல்ல தங்கம் செய்யறத பத்தி அகத்தியர் ஐயா சொன்னதை பார்த்துட்டு வந்துடலாமா? சோதிமயமாவதற்கு இன்னம் ஒன்று சுழுவிலே சொல்லுகிறேன் சுகமாய் கேளே. சோதிமயம் போல பிரகாசமா இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு எளிதான வழி இருக்குது, சொல்றேன் கேளுப்பான்னுட்டு. ஆதியாள் தன்னுடனே, ஆதியாள்னா பாதரசம் கூடவே கந்தக உப்பும் வெங்கார உப்பும் சேர்த்து அரைச்சத முப்பு சுண்ணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அறிந்து கொண்டு ஒன்றாக கலந்து மாவு பதத்துக்கு விழுதாக அரைச்சி எடுத்துட்டு நீதி உள்ள தாரமது கங்கி பூட்டி நல்ல தரமான அரிதாரத்தை கட்டியா எடுத்துட்டு, இன்னொரு தகவலையும் சொல்றேன். தாரம் என்பதற்கு அரிதாரம் என்பதோடு டின் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற வெள்ளீயம் என்கிற உலோகம் என்றும் இருக்கிறது. முதலில் தாரம் என்கிற அரிதாரத்தின் மேல் முப்பு சுண்ண கலவையை முழுவதும் பூசிவிட்டு
வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துட்டு மண் சட்டிக்குள்ள வச்சு இன்னொரு மண் சட்டியால மூடி சுற்றிலையும் ஈரக்களிமண்ணால பூசி துணிய சுத்தி கட்டி வச்சு காய்ஞ்சதும் புடம் போடணும்ங்கிறார். புடம் போடுறத பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். ஒரு 10 காஞ்ச எருவாட்டிய ஈரமில்லாத தரையின் மேல வச்சு அதுக்கு மேல மண் சட்டியை வைத்து அதுக்கு மேல 2-3 எருவரட்டிகளை வச்சு நெருப்ப மூட்டி எரிக்கணும். அப்படி எருவாட்டிய அடுக்கி வைத்து எடுப்பதைத்தான் புடம் போடுவது என்று சொல்லுவார்கள். அப்படி நெருப்பில் வைத்து புடம் போட்டு எடுத்ததும் நன்றாக ஆற வைத்து விட வேண்டும் என்று அகத்தியர் ஐயா சொல்கிறார். அடுத்ததாக, வைத்து நன்றாய் குளிர்ந்த பின்பு கவசம் நீக்கி மார்க்கமுடன் தாரமதை எடுத்துப் பாரு. அரிதாரத்தின் மேல் பூச்சு சுண்ணத்தை, அதாவது பாதரசம், கந்தகம், வெங்காரம் இவைகளோட உப்பு கலவைய அரைச்சு அரிதாரத்தின் மேல பூசி காய வச்சு புடம் போட்டு எடுத்து ஆறுனதும் மேல இருக்கிற மண் சட்டிய பிரிச்சு எடுத்துட்டு உள்ள வச்சிருக்கிற அரிதாரத்தை எடுத்து பார்த்தா அரிதாரமானது உருகி கட்டியாகி செந்தூரமா மாறி இருக்குமா. அந்த வேதாந்த செந்தூரத்தை எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டு ஒரு மூசையில துண்டாக்குன சுத்தமான செம்பு உருகி வர்ற பதத்துல வெள்ளியையும் சேர்த்து உருக்கிற போது எடையே மேற்படி அரிதார செந்தூரத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணுங்கிறார். வெள்ளியும் செம்பும் உருகி அரிதார செந்தூரத்தை கலந்ததும் செம்பும் வெள்ளியும் உருகி தகதகன்னு தங்கம் போல ஆகிடும்னு இந்த நாதாந்த தங்கத்தின் ஆதியான அரிதார செந்தூரத்தை போற்றலாம் என்றும் அகத்தியர் ஐயா சொல்கிறார். தங்கத்தை செய்துவிட வேண்டும் என்போர் கவனிக்க வேண்டியது, முப்பு சுண்ணத்தை அரிதாரத்தின் மேல் கவசம் போல பூசிட்டு புடம் போட்டு செந்தூரத்தை எடுத்துக்கிற மாதிரி வெள்ளியத்தின் மேலையும் முப்பு சுண்ணத்தை கவசம் போல பூசி புடம் போட்டு செந்தூரமாக செய்து கொள்வதும் நல்லது. இதுல அரிதார செந்தூரத்தால தங்கம் கிடைக்குமா இல்ல வெள்ளிய செந்தூரத்தால தங்கம் கிடைக்குமா என்பதை செய்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக, போற்றி நன்றாய் சர்க்குருவை தியானம் பண்ணி புத்தியுடன் வெள்ளிதனிர் 10 கொன்று. செந்தூரம் கிடைச்சதும் பத்திரப்படுத்திக்கிட்டு பக்தியோட புத்தியோட வெள்ளிய மூசையில போட்டு உருகி வர்ற சமயத்துல இந்த அரிதார செந்தூரத்தை கொஞ்சமா சேர்த்து பார்த்தா வெள்ளியானது தங்கம் போல நிறமா மாறி கைலாசம் போல பளபளக்கும்னு ஆதிசிவ அம்பிகையை கண்டது போல மனசுல துள்ளி குதிச்சிராம அமைதியா இருந்து கற்பூரம் ஏற்றி வணங்கி கொள்ளணும்னு சொல்றார். தங்கம் கிடைச்சதும் மேலேயும் கீழேயும் ஆனந்தத்தால குதிக்காம அமைதியா இருந்து கற்பூரத்தை ஏத்தி வணங்க வேணும்னு சொல்றத பார்த்தா அகத்தியர் ஐயா சொன்னது உண்மையிலேயே தங்கம் கிடைக்கும்னு நம்பிக்கையாக சொல்றாரோ. முழு மனசோட கவனமாக செய்து பார்த்தா தான் தெரியும். கூடவே இந்த உலோகங்களை பத்தின உருக்கிற வேலை தெரிந்த அனுபவம் வாய்ந்தவர்களோட ஆலோசனையோடும் அறிவுரையோடும் அளவுகளோடும் மேலும் சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையோடும் செய்து பயன்பெறுவது
சிறந்ததுன்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட எதுக்கு உடம்பெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி இவ்வளவு நகைய போட்டுட்டு வர்றாங்கன்னு கேட்டேன். அவரோட இஷ்டம், அவங்க போட்டுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவரு அப்படி சொல்லல. ஆனா என்ன சொன்னார்னா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, நான் என்ன படிச்சிருக்கேனோ அத நம்மளோட பேருக்கு பின்னால போட்டுக்க முடியும். அதுபோல போட்டுக்க முடியலன்னா இருக்கிறது தானே போட்டுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப எளிதா சொன்னார். அவரு சொன்னதும் சரிதான். யாருக்கு என்ன இருக்கிறதோ அதைத்தானே போட்டுக்க முடியும். நாம படிச்ச படிப்பும் அறிவும் பட்ட அனுபவமும் நம்மளோட நடத்தையாக நம்ம பேருக்கு பின்னால வரும். நாம யாருன்னு வெளியில காட்டும். தங்கமும் அப்படித்தான் இருக்கும். நல்லபடியாக நடந்துக்கிட்டா தங்கமான மனசுக்காரன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தங்கம் வச்சிருக்கிற மனசுக்காரன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானே. அகத்தியரையா சொல்லி தந்தது நல்ல விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.